மறுபடியும் மெம்பர் ஏறிட்டாங்க. அப்புறம் மக்ரிப் தொழுகை. இப்படியான சூரியன் மறைகின்ற வரைக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் எல்லா விஷயத்தையும். எது பிமாக்கான இது வரைக்கும் என்ன நடந்தது, அதுதான் நான் சொல்றோம். சொல்லுங்க என்ன எல்லாம் தெரியுங்கிறத நாங்க சுயமா சொல்லல. புது ஆதாரங்கள் வைக்க கூடாது. தொகுப்புரை தான் அது, விவாதம் கிடையாது. விவாதத்தை ஒட்டியதால் தான் சொன்னோம். அந்த அடிப்படையில் இப்ப நான் இல்ல ஒரு வசனத்துக்கு அவங்க வசனங்கிறதுனால இந்த வசனத்துக்கு இதே ஆதாரமா வச்சு அப்படி விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னு நாங்க சொல்ல வர்றோம். இல்ல அதை மட்டுமா வைக்கல, அதை மட்டுமா வைக்க போய் தான் நல்ல இன்சான மாலை மேலும் அவங்க எடுத்தாங்க. அதனால தான் நம்ம சொல்ல வர்றோம். அப்படிங்கிறதுக்காக அதோட சம்பந்தப்பட்டதுனால தான் சொல்ல வந்தோம் அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் எடுத்து வைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் மையத்துகள் கேட்கும் கேட்காது என்பதற்கு அவர்கள் எந்த தெளிவான ஆதாரம் இல்லை. வழிமாறிடம் உதவி தேடலாம், உதவியாளர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அங்க உயிரா உள்ளவங்க அப்படிலாம் சொல்லலாம், பொதுவா தான் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மையத்தான பிறகு உதவி செஞ்சாங்க. இதுவெல்லாம் ஆதாரங்கள் எடுத்து வச்சோம். இதுக்கு ஒரு பதிலும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதோடு வழிமாறும் உதவி தேடலாம் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் என்கின்ற செய்தியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பேசும் உலக முஸ்லிம்களே, ஏராளமான கேள்விகளை கேட்டோம், சிலவற்றிற்கு மட்டும் பதில் சொன்னோம் என்று சொல்கிறார்கள். பரீட்சையில் தோல்வி அடையக்கூடிய மாணவனும் பதிலை எழுதியிருப்பான். ஏன் அவன் வெற்றி பெறவில்லை? அந்த பதில்கள் ஒன்றும் சரியில்லை என்பதால். இவர்கள் சொன்ன பதில்கள் சிலவற்றிற்கு மட்டும் பதில் சொன்னார்கள், அந்த பதில்கள் ஒன்றும் சரியில்லை. முதலாவது நாங்கள் கேட்டது, இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்கு ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சொன்னோம். இன்னக லா துஸ்மிஉல் மௌதா என்ற ஆயத்தை காட்டினார்கள். அதற்கு பொருள் வைக்க சொன்னபோது அவர்களை சார்ந்த தொண்டர்கள் பல பொருள் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று மட்டும் அர்த்தம் வைத்தார்கள். கடைசியில் தலைவர் வந்தபோது சொன்ன அர்த்தம் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதை போன்று இதயம் செத்தவர்கள் கேட்க மாட்டார்கள். நீங்கள் தொண்டர்களை பின்பற்றுகிறீர்களா, தலைவரை பின்பற்றுகிறீர்களா? தலைவர் சொன்னது சரியா, தொண்டர்கள் சொன்னது சரியா என்று கேட்கிறோம். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் என்ற வசனத்தை காட்டி இதிலும் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு இறந்தவர்கள் என்று எங்கே வருகிறது என்று கேட்டபோது நீங்கள் விரும்புகிற மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது என்பதைத்தான் பதிலாக சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் நாங்கள் விரும்பியதை போன்று விளக்கங்கள் கொடுப்போம், அதை யாருக்கும் கேட்க முடியாது என்பதுதான். இந்த விளக்கத்தை தான் பல வசனங்களில், பல ஆயத்துகளில், பல ஹதீஸ்களில் கொடுத்துள்ளார்கள். விரலை ஆட்டும் ஹதீஸில் எதுஓ என்று வரும்போது துஆ செய்தார்கள் என்று அர்த்தம், ஆனால் யாரையோ அழைப்பதை போல என்று அர்த்தம் சொன்னார்கள். இது போன்ற அர்த்தங்களை நாங்கள் கொடுப்போம், அதை யாரும் கேட்க முடியாது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு கேட்டோம், அல்லாஹ்விற்கு பல இடங்களில் நின்றும் ஒரே நேரத்தில் பல மனிதர்கள் கேட்டால் கேட்கும் சக்தி அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும் உரியது என்பதற்கு ஆயத்தை காட்டுங்கள் என்று சொன்னோம், அல்லது ஹதீஸை காட்டுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அவர்களுடைய பதில் அது நீங்களும் நம்பிய விஷயம்தான். இது பதிலா? நாங்கள் நம்பவில்லை. அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும் தான் முடியும் என்று நம்பவில்லை. அல்லாஹு தஆலாவுக்கு முடியும், அவன் யாருக்கெல்லாம் சக்தியை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கும் முடியும். அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு சக்திகளை கொடுத்ததற்கு பிறகு அது கொடுக்கப்படவில்லை என்று மறுப்பவர்கள் அல்ல நாங்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்ப்பு செய்தால் அதில் சுய விருப்பம் கொள்ள மாட்டார்கள். எனவே அல்லாஹு என்ன அர்த்தத்தை கொடுத்தானோ அந்த அர்த்தத்தை தான் நாங்கள் கொடுப்போம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பல ஆயத்துகளில், பல ஹதீசுகளில் சொல்லும் போது பல மனிதர்களுக்கு பலவிதமான ஆற்றல்களை கொடுப்பான் என்று சொல்கிறான். வல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அவன் கணக்கில்லாமல் கொடுப்பான் என்று வரும்போது இந்த சக்தியையும் அவன் பலருக்கும் கொடுக்க முடியும், அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் முடியும் என்பதற்கு நீங்கள் இதுவரை ஆதாரம் காட்டவில்லை. உங்களால் காட்ட முடியாது, கியாமத் நாள் வரையிலும் முடியாது, கியாமத் நாளுக்கு பிறகும் முடியாது. பல இடங்களில் நின்றும் பல மனிதர்கள் அழைத்தால் கேட்க முடியாது என்று சொன்னீர்கள். ஆனால் ஒரு மனிதர் மட்டும் அழைத்தால் எந்த நிலைப்பாடு என்பதை கேட்டபோது அதற்கும் பதில் சொல்ல முடியவில்லை. நான்காவது கேள்வியை ஒத்துக்கொண்டார்கள்.
நபிமார் ரசூல்மார்களுக்கு மட்டும்தான் மறைவான செய்தி அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள் தொண்டர்கள். தலைவர் வந்தபோது நாங்கள் கேட்டோம், ஒரு குழந்தைக்கு மறைவான விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் சொன்னார், சாமிரிக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நாங்கள் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மறைவான விஷயம் ரசூல்மார்களுக்கு மட்டும்தான் என்ற வாதத்தில் இருந்து அவர்கள் வாபஸ் வாங்கிவிட்டார்கள். இதன் சரஃபு திரும்பும் போது மட்டும் என்று அர்த்தம் சொன்னார்கள். மட்டும் என்ற வாசகம் எங்கே என்று கேட்டபோது அது அப்படித்தான் சொல்லுவாங்க, மட்டும் விளங்கணும் என்று சொன்னாங்க. நாங்க கேட்கிறோம், பத்ர் போரில் அந்த முஷ்ரிக்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த போது அவர்கள் கேட்டார்களே, அது திரும்பி செல்லும் போதா? நீங்கள் திரும்பி செல்லும் போது மட்டும்தான் கேட்பீர்கள் என்று சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி செல்லும் போது அழைக்கவில்லை, அங்கே நின்று கொண்டு அழைத்தார்கள். அப்போது திரும்பி செல்லும் போது மட்டும் என்ற அர்த்தம் தவறு. அதுபோன்று திரும்பி சென்றதற்கு பிறகு மீண்டும் வந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் என்று சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவும் போது திரும்பி செல்லும் போது மட்டுமல்ல, அதற்கு பிறகும் கேட்பார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. எனவே அவர்கள் பதில் சொன்னாலும் அது மார்க்கு கிடைக்கக்கூடிய பதில் அல்ல, தோல்வியை தழுவக்கூடிய பதில். நாங்கள் கேட்டோம், அத்தய்யிபாத்து லித்தய்யிபீன என்ற வசனத்தை அவர்கள் ஓதி நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையானவர்கள் என்று நம்புகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் கேட்டோம், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆயத்திலிருந்து நீங்கள் விளங்கிய நம்பிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லையா என்று கேட்டபோது அதற்கும் பதில் சொல்லவில்லை. சீடியில் பாருங்கள் தெரியும். அப்புறம் சொன்னாங்க, இந்த அறிஞர்களை எதிர்கொள்வதற்கு இந்த இளைஞர்கள் போதும் என்று சொன்னார்கள். அது போதாது என்பதை நிரூபிப்பதற்காக அவர்களே வந்து பேசினார்கள். அவர்கள் வந்த போதும் அவர்களால் பேச முடியவில்லை, அவர்களால் சரியான ஆதாரங்களை காட்ட முடியவில்லை என்பதற்கு இந்த மக்கள் மன்றம் சாட்சி. அதுபோன்று இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு என்ற ஆயத்தை நாங்கள் வலிமார்களிடம் உதவி தேடுவதற்கு ஆதாரமாக காட்டிய போது அவர்கள் சொன்ன பதில் அந்த ஆயத்தை சஹாபாக்களை மட்டும் குறிக்கக்கூடியது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் உங்களுடைய உதவியாளர்கள் அல்லாஹுவும் சஹாபாக்களுடைய உதவியாளர்கள் அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் மூமின்களும் என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு பிறகுள்ள மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா உதவியாளன் இல்லையா என்று கேட்டபோது அதற்கும் பதில் சொல்லவில்லை. அதுபோன்று இன்னமா வலியுக்கும் என்ற ஆயத்திற்கு உதவியாளன் என்றும் அதற்கு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சத்தியத்தை தெரிந்து சத்தியத்தை பின்பற்றி அசத்தியத்தை ஒழித்துக் கொட்டுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியின் போது ஃபிரௌன் தோற்றுவிட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை தெரிந்த போது அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன் என்று சொன்னார்கள். நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டோம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை புது ஆதாரம் வைக்கவில்லை, அதை வாபஸ் வாங்கிவிட்டோம். புது ஆதாரம் வைப்பதை வாபஸ் வாங்கிவிட்டோம். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு கொஞ்சம் பதிலில்லை என்பது உண்மைதானே? அது பதிலில்லை என்பது உண்மைதானே? எனவே சகோதரர்களே, நாம் இங்கே உண்மையான